ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குக் வித் கோமாளியில் அய்யப்பா அவங்களோட ரெசிபி பொரிச்ச கிழங்கு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சேனலில் ரெகுலராக சப்போர்ட் பண்ணுறவங்கலேருந்து 2 வின்னர் செலக்ட் பண்ணி மந்த் எண்டில் கிவ்அவே கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லியும் வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் ரெகுலராக சப்போர்ட் பண்ணுறது தெரியும். வாங்க ரொம்ப சிம்பிளாக இப்போ கிழங்கு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம கொஞ்சம் பொருட்களை வறுத்து அரைச்சிக்கணுங்க. ஒரு 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு குறைவாகவே போதும். அப்புறமா மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 2 மிளகாய் சேர்த்துருக்கேன், ரொம்ப காரம் அதிகமாக இருக்கிறதுனால. இதில் நம்ம வேறு எந்த மசாலா பொருட்களும் சேர்க்க மாட்டோங்க. அதனால் மிளகாய் மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 10 போல் முந்திரி சேர்த்துக்கலாங்க. முந்திரி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி அவங்க பண்ண ரெசிப்பியில் முந்திரி அண்ட் தேங்காவை அரைச்சி சேர்த்துதா சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப நிறம் மாறாமல் லைட்டாக மட்டும் வறுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு கப் ஃபுல்லாக துருவின தேங்காய் சேர்த்து வறுத்துக்கோங்க. தேங்காய் ரொம்ப வறுப்படாமல் நிறம் மாறாமல் வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வறுத்துட்டா போதும். இப்போ பாருங்கள், தேங்காய் லைட்டாக நிறம் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது போல் உதிரியாக வந்தாலே போதும். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், இது போல் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து அதே மண்சட்டியிலேயே 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது ஒரே ஒரு தக்காளி ரொம்ப குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கலாங்க. தக்காளி பாருங்கள், இந்த அளவுக்கு குழைவாக வந்ததும் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை அப்படியே ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேண்டுமோ அது போல் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 1/2 கப் போல் இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு எதுவும் செக் பண்ணிவிட்டு சேர்த்துடாதீங்க. அப்புறமா நம்ம தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு ஒரு பாதி அளவு வெந்து வரட்டும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட், அதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாங்க. கூடவே மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட இப்போதைக்கு சேர்த்துக்கலாம். இதை மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் மட்டும் இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட கிழங்கு கறி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா திக் அண்ட் க்ரீமியாக நம்மளோட பொரிச்ச கறி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாதம் சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. மண் பாத்திரத்தில் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூட இன்னும் திக்காகும். அதனால் நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் திக்காகவே வச்சுக்கோங்க. ஃபைனலாக பிளேட்டிங்க்கு நம்மளோட பொரிச்ச கிழங்கு கறி, கூடவே கொஞ்சமாக பொட்டேட்டோ சிப்ஸ், அப்புறமா கொஞ்சமாக ஃப்ரை பண்ண கேஷ்யூஸ் வச்சுட்டோம்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அப்புறமா மறந்துடாமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அதுலேருந்து தான் கிவ்அவே வின்னர் செலக்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.